எக்ஸசைஸ் 1. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரைசப்ஸ் மசில்ஸை கொண்டு வர பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரைசப்ஸ் மசில்ஸை கொண்டு வர பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக கூட ஆகும். ஆனால் அப்போ கூட நம்மளோட ட்ரைசப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த ட்ரைசப்ஸ்லாம் கொண்டு வரவங்க ரொம்ப கஷ்டம். பெரிய பாடி பில்டர் கூட பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸ்க்கு தாங்க அதிகமாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டுக்கு தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோ நீங்கள் வந்து கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அப்போ தான் நாங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க எக்ஸசைஸ் 2ல் பார்க்கலாம். Two souls colliding. We shared the pieces of ourselves. It's perfect timing now. We fueled the flames, but we're கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2. இந்த எக்ஸசைஸ் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இதுவும் ட்ரைசப்ஸ் மசில்ஸ்க்கான ஒரு நல்ல ஒர்க் அவுட் தான். இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் வந்து பண்ணணும். தினமும் பார்த்தீங்கன்னா 10 3 செட்டாக நீங்கள் பண்ணணும். ஸோ கைஸ், அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3ல் நம்ம போய் வீடியோ பார்க்கலாம். burning me up, burning me up. Don't fight the fire, too much too fast will burn us out. We walk the wire, love. Don't make me read your mind. I know it. Learn to trust. It's never enough, burning me up. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3 வந்துடுச்சு. இந்த எக்ஸசைஸ் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸ் மசிலுக்கான ஒரு ஒர்க் அவுட் தான். இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸ் மசில்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும். அப்படியே பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கும். அப்படியே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைசப்ஸை கொஞ்சமாக வெளியே கொண்டு வரும். இந்த ட்ரைசப்ஸ் மசில் மட்டும் இதுக்கு வந்து பொறுக்காது. உங்களோட பைசப்ஸு அண்ட் ஷோல்ட்ரு அண்ட் உங்களோட கை மட்டுமாகவே பொறுக்கும். உங்களோட கை மட்டும்தான் நீங்கள் வந்து கைக்கு பவர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கை மட்டும் தான் பொறுக்கும். நீங்கள் வந்து உடம்புக்கும் கொஞ்சம் பவர் கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு மூலயமா ஜஸ்ட்டுக்கு வருது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் பவர் கொடுத்தீங்கன்னா உங்களோட உடம்பு கொஞ்சம் நல்லா பொறுக்கும். ஸோ கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4 நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் 4 பார்த்தீங்கன்னா ஒரு செவத்தை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு உங்களோட கையை வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மூவ் பண்ணிட்டு முன்னாடி அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பண்ணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஒரு 3 செட்டு பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 10 3 செட்டு தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரே ஒரு ஒர்க் அவுட் மட்டும்தாங்க 10 4 தடவை பண்ணணும். அது மட்டுமே. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெவியானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஹேண்ட் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பண்ணணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து 10 செட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 10 3 செட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்லேயே 10 3 செட்டு பண்ணணும். இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செட்டை 10 தடவை பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 10 நான் சொன்ன மாதிரி 3 செட்டாக பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5. இந்த எக்ஸசைஸ் 5 தான் ரொம்ப ஹெவியானது நான் சொன்ன ஒர்க் அவுட்டு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 10 ஒரு 4 செட்டு பண்ணுங்கள். பெரியவங்களாம் இந்த மாதிரி சின்ன இந்த ஏஜ் உள்ளவங்களாம் ஒரு 10 ஒரு 2-3 செட்டு மட்டும் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ எண்டாச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.